நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, அத்தை, நீங்க 2 பேரும் புது பாத்திரத்துல பாயசம் செய்யணும். போங்க. என்னங்க அத்தை, எல்லாம் சரிதானே? 25 வருஷத்துக்கு முன்னாடி சித்ராவையும் சுமித்ராவையும் இப்படிதான் பாயாசம் செய்ய வச்சோம். எப்ப பார்த்தாலும் போன் தான் பண்ணுவா. வீட்டுக்கெல்லாம் கூப்பிடவே மாட்டா இவ. ஹலோ அம்மா. பிரியா, எப்படி இருக்கம்மா? இவ்வளவு நாள் எப்படி இருந்தோனோ அப்படியே தான் இருக்கேன். ஏமா ஒரு மாதிரியே பேசுற, என்னாச்சு? இங்க புது பாத்திரத்துல பேர் எழுதுனாங்க. அப்படியா? உன் பேரும் ரவி பேரும் எழுதுனாங்களா? எழுதுனாங்க. டம்ளர்லயும் தட்டுலயும். என்னது? டம்ளர்லயும் தட்டுலயுமா? ஏன் அண்டா குண்டாலாம் என்னாச்சு? அதெல்லாம் சீதாவுக்கு போயிடுச்சு. பெரிய பெரிய பாத்திரத்துல சீதா பேரையும் ராம் பேரையும் எழுதுனாங்க. என்னடி இதெல்லாம் அநியாயமா இருக்கு? நீ எதுவும் கேக்கலையா? அந்த சித்ரா தேவி இருக்கிற வரைக்கும் ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாதுல்ல. அவளோட மகனும் மருமகளும் தான் பெரியவங்களாம். அதனால பெரிய பாத்திரத்துல அவங்க பேரை எழுதுனாங்க. நான் சின்ன மருமகளாம், அதனால சின்ன பாத்திரத்துல ஏன் பேரை எழுதுனாங்க. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே அந்த சித்ராதேவி அந்த பாத்திரத்தாலே நடு மண்டையில போடணும் போல இருக்கு. இந்த லட்சணத்துல நானும் அவளும் புது பாத்திரத்துல பாயாசம் வேற செய்யணுமா? எல்லாத்தையும் நீயே செய்டின்னு அவகிட்டயே கொடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா, நான் இந்த வீட்டுக்கு மகாராணி ஆவேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லம்மா. இந்த சீதா தான் மகாராணி ஆவான்னு தோணுது. ஏமா அப்படியெல்லாம் நினைக்கிற? அந்த சித்ராதேவி என்ன பண்ணாலும் அத பத்தி கவலையே படாம நாம நினைக்கிறத சாதிச்சு காட்டணும். ஐயோ, அது எப்படிமா? ஆமா, இப்ப வீட்டுக்கு புது பாத்திரம் வந்துச்சுன்னு சொன்னல, அந்த புது பாத்திரத்தை வச்சே நம்ம திட்டத்தை ஆரம்பிக்கலாம். சரிம்மா, நான் அப்படியே செய்யறேம்மா. சரி, அது நீ தாண்டி என் பொண்ணு. அடியே சீதா, என் அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்ல. எப்படியாவது உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாம விடவே மாட்டேன். பூனா, என்னங்கம்மா? யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, யாருன்னு போய் பாரு. சரிங்கம்மா. யார் நீங்க? நீங்க யார பார்க்கணும்? நான் பாத்திர கடையில இருந்து வர்றாங்க. கல்பனா மேடத்தை பார்க்கணும். அவங்களுக்கு இந்த பாத்திரத்தை கொடுக்கணும். சரி, என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துறேன். இல்ல, இது அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும். கொஞ்சம் கூப்பிடுங்களேன், நானே கொடுத்துறேன். சரி, வெயிட் பண்ணுங்க. சரி. கல்பனாமா, பாத்திரக்காரர் வந்திருக்காரு, உங்ககிட்ட ஏதோ பாத்திரம் கொடுக்கணுமா? எல்லா பாத்திரங்களையும் ஏற்கனவே பேர் எழுதி கொடுத்துட்டீங்களே, அப்புறம் இன்னும் என்ன பாத்திரம் தரணும்? இல்ல மேடம், இந்த பாத்திரத்தை கொடுக்க மறந்துட்டாங்களாம், அதான் கொடுக்க சொன்னாங்க. சரி, ஓகே, போயிட்டு ஓகே மேடம். என்ன பாத்திரம் அனுப்பிச்சிருப்பாங்க? ஐயோ கடவுளே, இதுக்கு முன்னாடி நானும் தினேஷும் இருக்கிற மாதிரி சீடி வந்துச்சு. இப்போ தட்டுல ஏன் பேரும் தினேஷ் பேரும் எழுதி வந்திருக்கு. யார் அனுப்பிச்சிருப்பாங்க? கல்பனா,
கையில தட்டை வச்சுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பெரியமா. பிரியாவும் சீதாவும் பாயசம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு வெல்லம் தட்டி குடுக்கலான்னு தட்டு எடுத்திருக்கேன். ஓ, நீயா? சமையல் கட்டுல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறியா? ஏற்கனவே ஒரு வெஜிடபிள் ரைஸ் பண்ணியே, நான் பட்ட பாடு எனக்கு பத்தாதா? அந்த தட்டை கொடு, நான் போய் கிச்சன்ல ஹெல்ப் பண்றேன். இல்ல பெரியமா, வேண்டாம் பெரியமா. நானே அவங்க கிட்ட போய் ஹெல்ப் பண்றேன். அப்புறம் நான் எப்பதான் கத்துக்கிறது? நானே போறேன். நல்ல பொண்ணு. இன்னைக்கு பாயாசம் எந்த கதி ஆக போதோ. ஏய், என்ன பண்ற? பாயசம் பண்ண சொல்லி அத்தை சொன்னாங்கல்ல, அதான் செஞ்சிட்டு இருக்கேன். பண்ணு பண்ணு. பாயசம் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டிய விட்டுற. அப்பதானே எல்லாரும் குஷியாகி சீதா ரொம்ப நல்லவ, இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகனை உன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏ சீதா, என்கிட்டயும் அம்மாக்கிட்டயும் என்னடி சொன்ன நீ? என்னால இந்த வீட்ல இருக்க முடியல, எப்படியாவது என்ன கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொன்னியா இல்லையா? அத விட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்க. அவங்க பாயசம் செய்ய சொன்னா நீ உடனே செஞ்சிடணுமா? நீ மட்டும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறியா? இல்லக்கா, என்கிட்ட யாரு என்ன சொன்னாலும் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியலக்கா. முடியாதுன்னு சொல்ல தேவையில்ல, ஆனா அவங்க சொல்ற வேலையை செய்யாம இருந்தாலே போதும்ல. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. அக்கா, அக்கா என்ன பண்ண போறீங்க? ஐயோ, ஏய் சும்மா இரு. அத்தை யாராவது வர போறாங்க. அக்கா வேண்டாம்க்கா. அக்கா, ஏய் சும்மா இருன்னு சொன்னல. அக்கா, என்னக்கா பண்றீங்க? ஏய் சும்மா இருடி, உனக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். என்ன இது? கிச்சன்ல என்ன சவுண்ட் வருது? ஐயோ அத்தை, இந்த புடி. இதெல்லாம் எடுத்துட்டு போய் எங்கேயாவது மறைச்சு வை போ. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லாம் அப்புறம் சொல்றேன், நீ போ 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 போ. கிச்சன்ல பிரியாவும் சீதாவும் மட்டும்தானே இருக்காங்க. கிச்சன்ல ஏதோ பாத்திரம் விடுற சத்தம் கேட்டுச்சு. அது ஒண்ணு இல்ல அத்தை, பாயசத்துக்கு ஏலக்காய் எடுக்கும் போது கை தட்டி பாத்திரம் கீழே விழுந்துருச்சு. சீதா எங்க? அவ இன்னும் வரலையே. இருங்க அத்தை, சீதா அவ ரூம்ல இருக்காளான்னு நான் போய் பாத்துட்டு வரேன். வேணாம் வேணாம், அவ வந்தா என்ன வந்து பார்க்க சொல்லு. சரிங்க அத்தை. பிரியா, பாயசத்துக்கு மறக்காம சர்க்கரையை போடு. உப்ப போட்டுறத.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, நீ வந்ததை யாரும் பார்க்கல? யாரும் பார்க்கலக்கா. ஆனா எதுக்குக்கா இந்த பாத்திரம் எல்லாத்தையும் மறைச்சு வைக்க சொன்னீங்க? திடீர்னு எதுக்கு பின்னாடி போய் நில்லுனீங்க? எதுக்கு நான் கேக்குறேன்? பார்த்துக்கிட்டே இரு, உனக்கே தெரியும். ஐயோ அக்கா, அக்கா என்னாச்சுக்கா? ஐயோ வலிக்குதா? உனக்காக நான் எவ்வளவு வலியெல்லாம் அனுபவிக்கிறேன். ஆனா நீ தான் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற. மேடம், இரு வர. என்ன வேலை பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் மேடம். சரி, என் கூட வா. சீதா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. என்ன புரிஞ்சுதா? நான் சொல்ற மாதிரி செய்யணும், சரியா? அப்பதான் நல்லது. ஓகே? ஐயோ அக்கா வேண்டாம்க்கா. என்னது? அப்பல இருந்து பாத்திரம் விடுற சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அக்கா வேண்டாம்க்கா. சும்மா சுமித்ரா, சுமித்ரா, சுமித், என்னங்க அத்தை? அங்க என்ன பாத்திர சத்தம் கேட்டுட்டு இருக்கு? ஆமா அத்தை, எனக்கு கூட கேக்குது. எங்க இருந்து தான் தெரியல. போய் பார்த்துட்டு வந்துருவோமா? சரி வா. சீதா, என்ன பண்ற? யார் பாணி? ஏய் சீதா, நீ இங்கேயா இருக்க? நான் உன்னை வீட்டுக்குள்ள எல்லாம் தேடிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ற? சீதா, என்ன இதெல்லாம்? இந்த பாத்திரம் எல்லாம் உடைஞ்சிருச்சு, மாத்திரலான்னு எடுத்துட்டு வந்தேன். உடைஞ்சிருச்சா? இதெல்லாம் புதுசா வாங்கின பாத்திரம் தானே? யார் இப்படி எல்லாம் செஞ்சது? இல்ல, யாரோ வேணும்னு தான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க. சீதா, யார் இப்படி பண்ண சொன்னாங்க? சொல்லிடுமா? சுமித்ரா, நீ சும்மா இரு, நானே கேட்டுக்கிறேன். நீ பேச மறந்துட்டினா நான் விட்டுருவேனா? உண்மையை சொல்லு, யார் இப்படி பண்ணது? உங்களை யார் இங்க வர சொன்னது? இவங்க தான் மேடம் வர சொன்னாங்க. வீட்டுல பழைய பாத்திரம்லாம் இருக்கு, வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க மேடம்.
அவங்க சித்தி வீட்லயும் நான் தான் பழைய பாத்திரம்லாம் வாங்குறேன். இங்க வந்து பார்த்தா எல்லாம் புது பாத்திரமா இருக்கு மேடம். சீதா, அவர் சொல்றது உண்மையா? சீதா சொல்லுமா, நீ இப்படி மௌனமா இருந்தா தப்பு ஓ மேலேன்னு ஆயிடும். சீதா, உண்மையை சொல்லு. சீதா, உண்மையை சொல்லு. எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு. உன்னை இப்படியெல்லாம் செய்ய சொன்னது யாரு? சொல்லுன்னு சொல்றேன்ல. யாரும் சொல்லி நான் செய்யல. நான் தான் பாத்திரக்காரரை வர சொன்னேன். இல்ல, நீ போய் சொல்ற. உனக்கு இப்படி யோசனை எல்லாம் வராது. யாரும் சொல்லித்தான் நீ இப்படி எல்லாம் செஞ்சிருக்க. ஒரு கண்ணாடி டம்ளரை கூட நீ கை தவறி உடைக்க மாட்டேன். இந்த புது பாத்திரம் எல்லாம் நெளிஞ்சி நசுங்கி போய் இருக்குன்னா அதுக்கு நிச்சயமா நீ காரணமா இருக்க முடியாது. உண்மையை சொல்லு. நீ இப்படி கேட்டாலாம் சொல்ல மாட்டேன். உன்னை எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும். வா என் கூட. ஏய், நீ இங்கே நில்லு. சித்ரா, அவளை எங்க கூட்டிட்டு போற? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. சித்ரா, நீங்க பேசாதீங்க. சுமித்ரா, நீ வா. சித்ரா, நான் சொல்றது கேளு. அவகிட்ட என்னன்னு கேட்டு சொல்றேன். வாங்க அத்தை, வா. மேடம், இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டுமா? சரிங்க மேடம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாவுல வாவுலன்னு சொல்றேன்ல. இந்த சித்ரா தேவி யாருன்னு எனக்கு உனக்கு காட்டுறேன். சித்ரா, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அவளை விட்டுடு. ஆமா சித்ரா, சுமித்ரா சொல்றதுதான் சரி. வேணாம் அத்தை, வேணாம். இந்த மேட்டர்ல நீங்க யாரும் பேசக்கூடாது. ஏய், என்ன பாக்குற? போ, போய் அந்த கபோர்ட தர. சித்ரா, தரேன்னு சொல்றேன்ல. நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா நீ? என்ன பண்ணிருக்க நீ? பாரு, இந்த பழைய துணியெல்லாம் மூட்டை கட்டி கபோர்ட்ல வச்சிருக்க. ஆனா இதையெல்லாம் இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. ஜெடு, தூக்கி கூட இந்த துணியெல்லாம் எடுத்து கூடன்னு சொல்றல. குடிங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு அழுக. தொலைய போச்சு உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து. சீதா, ஏம்மா உண்மையை பேச மாட்டேன்ற? நீ உண்மையை சொல்ற வரைக்கும் சித்ரா உன்னை விட மாட்டா. அதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. உண்மையை சொல்லுமா. அது அது வந்து அத்தை, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சீதா எந்த விஷயம்னாலும் என்கிட்ட சொல்லிடுவா. நான் கேட்டு சொல்றேன். நீங்க பாட்டியை கூட்டிட்டு போங்க. வாங்கத்தை போலாம். இவளை இப்படியே விட்டுட்டு எப்படி போறது? நம்ம அப்புறமா என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப போலாம் அத்தை. எந்திரி, எந்திரி சொல்றல. அந்த மூட்டைக்குள்ள இருந்துச்சே உன் பழைய துணியெல்லாம், அத பாத்திரக்காரனுக்கு போட்டதுல கிடைச்ச பணம் இது. இந்த வச்சுக்க. உனக்கு பணம் தானே தேவை? இந்த வச்சுக்க.
பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்கன்னு நினைச்சுதான் உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக்குன. ஆனா ஆனா நீ என்கிட்டயே போய் பேசுற. நீ எப்ப உண்மையை சொல்றியோ அது வரைக்கும் நீ இந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது. நீங்க யாராவது இவளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா நான் பொல்லாதவளாயிடுவேன். சுமித்ரா, இவ ஏன் மருமக? இவளை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். உன் மருமகளை பத்தி மட்டும் நீ கவலைப்பட்டா போதும். அது மட்டும் இல்ல, உன் மருமக அடிக்கடி சீதா கிட்ட வந்து பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. முதல்ல அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போ. பிரியா, வா. வாங்கத்தே. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இதெல்லாம் யார் பண்ணானு நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சே தீருவேன். அப்போ நான் எடுக்கிற நடவடிக்கை ரொம்ப கடுமையா இருக்கும். அப்போ இந்த சித்ரா தேவி யாருன்னு உங்க எல்லாருக்கும் புரியும்.